ஏக இறைவன் எல்லா நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அருள் வேணும்னா இறைவன் எந்தெந்த மெத்தட்ல நமக்கு அருள் கிடைக்கும்னு சொல்றானோ அந்தந்த வழியில போனாதான் அருள் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காதுதான். இப்படி போனா பாஸ் ஆகலாம்பா. எதுக்கு நீட் எடுக்கலாம் கஷ்டப்பட்டு என்ட்ரன்ஸ் எழுதலாம்? எதுக்கு? இந்த புக்கு படிச்சா தான், இந்த புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நான் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இது ஒரு வழிகாட்டுதல். இது மதம் இல்ல. இது ஒரு வழிகாட்டுதல். தி வே ஆஃப் லைஃப். அந்த வே ஆஃப் லைஃப்க்கு ஒரு கைடன்ஸ் குடுத்துட்டான். ஒரு கேட்டலாக் குர்ஆன்ல என்ன ஒண்ணு குடுத்துட்டான். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் குடுக்கறதுக்கு ஒரு தூதர குடுத்துட்டான். இது நமக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் குடுத்துட்டான். இப்ப இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு இமாம் நல்ல கற்றறிந்தவர் தான். மார்க்க அறிஞர். அத நம்ம ஒண்ணும் தப்பா சொல்லல. அவர் மேல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அவருடைய பர்சனல் என் பர்சனல் வந்து நான் பேசவும் மாட்டேன். எனக்கு தேவையும் இல்ல. எவனும் யோக்கியன் இல்ல, எவனும் நல்லவன் இல்ல. அப்ப நல்லவனா வாழ்றதுக்கு தான் வாழ்க்கைய வச்சுக்கணும். இந்த வாழ்க்கை நாம நல்லவனா வாழணும். நல்லவனா வாழ முடியலன்னா அதுக்குள்ள பனிஷ்மென்ட் இங்கேயும் கிடைக்குது, அங்கேயும் கிடைக்குது. இதான் பாயிண்ட். இப்போ அவரு வந்து ஒரு கருத்த சொல்றாரு. என்ன கருத்துன்னா, பிறைய பத்தி சொல்றாரு. இப்ப பிறைய பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும். இவங்க ஒரு பிறைய சொல்றாங்க. அந்த குரூப் ஒரு பிறைய சொல்லுது. இது இன்டர்நேஷனல் பிறைங்குது. அது வந்து மாத பிறைங்குது. இப்ப காலண்டர் பிறைங்குது. பிறைய கணிக்கலாங்கிறாங்க. மொத்தம் கணிக்க முடியாதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட இது வந்து ஒரு 10 வருஷமாவோ, 15 வருஷமாவோ இருந்துட்டு தான் இருக்குது. அதாவது இதெல்லாம் எப்போ வருதுன்னாக்கா, தௌஹீது வர்றதுக்கு முன்னாடி 1982க்கு முன்னாடி இதெல்லாம் அவ்வளவா பிரச்சனை இல்ல. 82க்கு பிறகு தான் ஒண்ணு ஒண்ணா வருது. அப்போ ஒண்ணு ஒண்ணா வரும்போது இப்ப பெரிய பெரிய பிரச்சனை வந்து முத்தி நான் சொன்னதுதான் சரி. எங்க தலைவர் சொன்னதா சரி. எங்க இமாம் சொன்னதா சரி. எங்க இமாம் சொல்லிட்டா இந்த இமாம் பின்னால 150 பேரு, அந்த இமாம் ஒரு 5000 பேரு, இந்த இமாம்ல ஒரு 20,000 பேர் இருக்காங்க. அப்ப சவுதியை நான் ஏத்துக்க மாட்டேன். நான் இந்தியா ஏத்துக்க மாட்டேன். நான் கேரளா ஏத்துக்க மாட்டேன். நான் இங்கதான் ஏத்துக்குவேன். இதெல்லாம் இந்த குழப்பம்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ஹதீஸ். இந்த குழப்பத்துல ஹதீஸ்ல குழப்பம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதை நான் உங்கள்ட்ட பேசுறேன். அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற சொல்லிட்டு நம்முடைய கருத்தை நம்ம பரிமாறிக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. அவர் சொன்னாரு, எங்க பிற பார்க்கிறோமோ நம்ம கண்ணால எங்க பிற பார்க்கிறோமோ அதான் முதல் பிறன்றார். அந்த ஹதீஸ் படி ஒரு ஹதீஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றாரு, நம்ம கண்ணால பிறை பார்க்கிறன்றதான் பிறை. அப்ப சவுதியில ஒரு பிறை முன்னாடி பார்த்தாங்க. அது அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாதுன்னு தெளிவா பேசிட்டாரு. இது எதை கொண்டு பேசுறாருன்னா அந்த ஹதீஸை கொண்டு பேசுறாரு. அது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாயிண்ட் படிச்சவங்க நம்ம சிந்தனையாளர்கள் அறிவை கொண்டு யோசனை பண்ணுங்க நல்லா. அறிவை கொண்டு யோசனை பண்ணுங்க. அப்ப அறிவை கொண்டு யோசனை பண்ணா இவர் அந்த அறிவுக்கு நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி விளக்கம் கொடுக்கணும்னா, சவுதி அரேபியாவுக்கும் நமக்கும் டைம் வித்தியாசம் 1. இப்ப மெட்ராஸுக்கும் சிதம்பரத்துக்கும் டைம் வித்தியாசம் 2. அப்ப ஒரு ஏரியா ஒரு ஊர்லயே டைம் வித்தியாசம் உண்டு. ஒரு ஸ்டேட்லயே டைம் வித்தியாசம் உண்டு. ஒரு கண்ட்ரிலயே டைம் வித்தியாசம் உண்டு. அப்ப இந்த வித்தியாசத்தை வச்சுதான் நாம பெற பார்க்கணும். அவனுக்கு அப்ப தெரிஞ்சு அவன் பெற பார்த்தான் நோன்பு வைக்கிறான், நோன்பு விடுறான். அப்போ அந்த டைம் நமக்கு முன்னாடி போகுது, பின்னாடி போகுது. அப்ப நம்ம பார்க்கல. அப்படின்னு இந்த டைம் வித்தியாசத்தை வச்சு அவர் தெளிவா பேசுறாரு. அது கேட்கிறவங்களும் ஆமா நியாயம் தானே, அவரு கரெக்டா தான் பேசுறாரு அப்படிம்பீங்க. அப்ப அந்த ஹதீஸ் இதே ஹதீஸை நம்மளும் வைக்கிறோம். கண்ணால பார்த்துதான் பெரிய கண்ணால பார்த்துதான் நோன்பு வைக்கணும். பெரிய கண்ணால பார்த்தா நோன்பு விடணும். ரைட். இதுல மெயின் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம்னா கிலாஃபத்து தலைமை இல்லாத ஒரு தலைமை இல்லாத இந்த பிரச்சனை எல்லாம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு அது போலாம். ஈரான் எடுத்துக்காரு. இப்ப இருக்கிற ஈரான் நாடு. அதுல வந்து காமெனி இப்ப இருக்காரு. அவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் நோம்பு தான். அவர் நோம்பு விடுங்க. இதான். ஏன்னா ஒரு தலைமைக்குள்ள அந்த ஊருக்கு அந்த மக்கள் கட்டுப்படுறாங்க. இப்ப நம்மகிட்ட தலைமை இல்லை. எல்லாம் நான் அறிவாளிங்கிறாங்க. எடுத்தா ரெஃபரன்ஸ் திஸ் புக்குங்கிறாங்க. இதை ரெஃபரன்ஸ் ஹதீஸ், ரெஃபரன்ஸ் திஸ் ஹதீஸ்ங்கிறாங்க. அப்ப தலைமை பிரியுது. அப்ப பிரியும் போது ஒவ்வொரு தலைமைக்குள்ள நம்ம போயிடுறோம். அப்போ ஒவ்வொரு தலைமைக்குள்ள போகும்போது ஒரு நோய் இப்படி வருது, ஒரு நோய் இப்படி வருது, ஒரு பெருனா அப்படி வருது, ஒரு பெருனா இப்படி வருது. யார் குற்றம்? யாருடைய குற்றம்னா மக்களுடைய குற்றம் இல்ல. நம்மளாம் படிப்புல அதை பத்தி வரல. படித்தவர்கள் நீங்க. அப்போ நீங்க வந்து அதை எப்படி எடுக்கிறீங்க அதுதான் முக்கியம்.
அதான் அல்லாஹ் சொல்ல மசூரா பண்ணுங்க, நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காருங்க. யாரெல்லாம் கருத்து வேறுபாடுல இருக்கிறவர்களோ அவர்கள் ஒண்ணா உட்கார்ந்து ஒத்த கருத்துக்கு வந்துருங்க. ஒரு சிட்டிங் வரல, செகண்ட் சிட்டிங் வரல, தேர்ட் சிட்டிங் வரல. இது ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு சிட்டிங் பண்ண 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 ஒரு சத்தியம் வெளிப்பட்டுடும். அதுல எவன் பிடிவாதமா இருக்கணும் அவனுக்கு ஒரு மருந்து எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த ஆயத்திலேயே. அதாவது அந்த ஆயத்துல என்ன ஆயத்து, இந்த மசூராங்கிற அந்த ஆயத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கிளீனா சொல்லுவோம். உட்காரு பேசு, உட்காரு பேசு, முடியல, பிரச்சனை வந்துருச்சு, தீர்வு வரல, பரவாயில்ல, அழகா நான் வந்துருக்கு, அழகா போங்க, திருப்பி ஒரு நாள் செட்டப் பண்ணுங்க, அடுத்த வாரம் செட்டப் பண்ணுங்க, 10 நாள் விட்டு இப்படி செட்டப் பண்ணிட்டு வாங்க. இதுல வந்து பெரும்பாலும் ஒரு கருத்துக்கு வர்ற பாயிண்ட்டுக்கு ஒரு 80% வந்துடும். அதுல யாராவது புட்டியா இருக்கான் பாருங்க, பிடிமாதமா அவனுக்கு அல்லாவுக்கு மாற்ற அதுக்கு ஒரு ஆயத்தை வச்சிருக்கான், அதுலயே வச்சிருக்கான். அப்ப தெளிவு வந்துடும். ஒத்த கருத்துக்கு இஸ்லாமியர்கள் வர முடியும் அப்படின்னு குர்ஆன் தெளிவா சொல்லிச்சு. வர முடியாது யாராவது சொன்னாங்கன்னாக்கா அவங்க வந்து குர்ஆனை நல்லா படிக்கணும்னு அர்த்தம் தான். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் நினைப்பேன். அப்ப குர்ஆனை படிச்சாதான் உங்களுக்கு தெளிவு வருமே தவிர மற்ற கித்தாபுகளை வைத்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா குர்ஆனுக்கு நீங்க மாத்த மாத்தான் சொல்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதுல வந்து நான் அவரை உயர்ந்தவர் இவரு உயர்ந்த அப்படிலாம் நம்ம எந்த இயக்கத்துல எந்த யாரையும் சார்ந்தவரும் இல்லை. எல்லாம் நம்பணும், நம்மளால முடிஞ்ச நம்ம செய்யணும், இவ்வளவுதான். இப்ப இவர் சொல்றாரு, நேரங்கள் மாறும் போது அந்தந்த நேரத்துல யார் யார் அமைகிறார்களோ அவர்கள் அந்த நேரத்தை பார்த்தா குறைய பார்த்தா கொம்பு வைக்கணும். அப்ப 3வது குறையும் ஒரு குறையா இருக்கலாம், 2வது குறையும் ஒரு குறையா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இந்த 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 திட்டத்துக்கு வருது. இப்ப ஒரு படிச்சவன் இருக்கான், அவன் முஸ்லீம் இல்ல, கடவுளே இல்லைங்கிறவன் இவன் தான் இருக்கான், நம்மளோட தான் சேர்ந்து வாழ்றான். அப்ப அவனுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இந்த குர்ஆன் வந்து உனக்கு இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தை இன்னும் இல்லாதிக்கிறாமே அகில உலக மக்களுக்கு சொல்லுது. சும்மா இல்ல, அகில உலக மக்களுக்கு சொல்லுது, பின்றாப்பா சொல்லுது. இதுல ஏதாவது தப்பு நினைச்சுன்னா யார் தப்பு பண்றான்? அல்லாஹ் தப்பு பண்றான். நாம செய்யற தப்பு அல்லாஹ் நடத்திட்டு இருக்கியா? எல்லாம் கேட்கறான். உன் கையால், உன் எண்ணத்தால், உன் அறிவால் ஏதாவது ஒரு தப்பை பண்ணிவிட்டு அதை அல்லாஹ் மேல போடாதங்கிறான் அல்லாஹ். இப்ப இந்த இந்த கருத்துக்கு வாங்க. இப்ப ஒரு நேரத்தை வச்சு இப்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் நேரம் டிஃப்ரெண்ட் ஆஃப் போறதான் பார்க்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. இப்ப படிச்சவன் ஒரு தீக்காக்காரன் ஒரு படிச்சவன் யாராவது இருக்கும், அவன் இஸ்லாத்துல இல்லாதவன், அவன் சொல்றான் நான் பைனாக்குள்ள வச்சு பார்த்தேன், புற தெரிஞ்சுங்களாம். அப்ப ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா சொல்லுங்க? தமிழ்நாட்டுல உள்ள ஒருத்தன் வந்து அவன் நான் முஸ்லீம், நான் பெற பார்த்தேங்கிறான், ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா? இதான் ஒரு பணி. 2வது, நான் இந்த பைனாக்குலர் மூலியமா பெரிய பைனாக்குலர் பார்த்தேன், பெற தெரிஞ்சுங்கிறான், ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாதா? ஒரு முஸ்லீம் பார்க்கலாம் பைனாக்குலர் மூலியமா பெற தெரிஞ்சுங்க நான் பார்த்தேன், ஏத்துக்கலாம் ஏத்துக்கூடாது. இது ஒண்ணு. அப்ப அவன் என்ன கண்ணாலதான் பாக்குறான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியா பார்த்தா தன்னுடைய கண்ணை கொண்டு தான் பாக்குறான், கண்ணை மூடிட்டு வந்து யாரும் பார்க்க முடியாது. அப்ப கண்ணால தான் பாக்குறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, கண்ணால் யார் பாக்குறாங்களோ அப்படின்னாங்கன்னா அந்த காலகட்டத்துல அவங்க வாழ்ந்த காலகட்டத்துல கண்ணாலதான் நம்ம கண்ணால தான் பார்க்க முடியும். இப்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கொடுத்து நம்ம அறிவால கண்டுபிடிச்சா கூட அல்லாஹ் கொடுத்த கண்ணை கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அதிர்ச்சி கண்ணை கொண்டுதான். அப்ப கண்ணை கொண்டுதான் பார்க்கணும். இந்த அல்லாஹ் நம்ம கண்ணை கொடுத்துரும், அந்த கண்ணை கொண்டு தான் பார்க்கிறோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு பார்க்கிறோம். இப்ப ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? சரி, அதை ஏத்துக்க முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் டைம் வர்றாங்க. சரி ரைட் வாங்க, இப்ப இப்படி வாங்க, இப்ப கண்ணால பார்க்கணும். இந்த பார்க்கும்போது நாம வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இப்ப பைனா கூட இருக்குங்க, இப்ப ஸ்டேட் லைட் படிச்சு மேல இருந்து பார்க்கலாம், ஸ்டேட் லைட் அதை ஏத்துக்க மாட்டேன்னா என்ன செய்யுது? ஒண்ணுக்குள்ள படித்த நம்மங்க அறிவுள்ள புக்கு கிதாபு இந்த குர்ஆன் வந்து அறிவுள்ளவர்கள் புத்தகங்களா, அறிவில்லாத அறிவை கொடுக்குதுங்கிறான். இப்ப இந்த இந்த அறிவை வச்சு நம்ம என்ன செய்ய போறதுன்னு ஒன்றும் புரியல. அதாவது விடாப்புடியா சொல்றது இருக்கக்கூடாதுங்க. அறிவோட அறிவை வச்சு பாருங்க. சரி ஸ்டேட் லைட்டையும் பார்க்க முடியாது, இதையும் பார்க்க முடியாது, அப்ப இதை பாக்குறீங்க. இப்ப என் வீட்டுக்கு வர்றீங்க, மீதி உங்க அட்ரஸ் என்ன, இந்த போட்டு கொடுத்துறேன், உடனே அப்படியே கார்ல வர்றீங்க, ஸ்கூட்டர்ல வர்றீங்க, இது என்ன இது ஸ்டேட்ல, அப்ப இதை நம்புறீங்களே? யோசனை பண்ண பாருங்க, இதை நம்புறீங்களேங்க? என் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவியா இருக்குது. அப்ப இந்த உதவி ஏத்துறீங்கள, அப்ப ஏன் அதை ஏற்றக்கூடாது? புரிஞ்சுட்டீங்க? பாக்குறீங்க 6:25 இன்னும் 1 நிமிஷத்துல நோம்பு திறக்கணும், 6:26 இன்னும் 1 நிமிஷம் நோம்பு திறக்கணும். ஏன் இந்த கிடையாதுன்னா
அப்போ வந்து வேற மாதிரி நேர பார்த்துங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்லிட்டான். இந்த சந்திரன் 2வது அத்தியாயம் 188வது வசனத்துல நபியே இந்த பிறையை பத்தி உங்களுக்கு கேட்கிறார்கள். அது தேய்ந்து வளர்ந்து வரும். அது மாதங்களையும் நாட்களையும் காட்டுங்க. எவ்வளவு தெளிவா சொல்ல பாருங்க. அப்ப அது காட்டும் பாருங்க. அது ஆரம்பம். எப்ப போற ஆரம்பம் எப்போ 1, 2, 3 அப்படியே வந்து வந்து குறுகி போகுது பாருங்க. அத வந்து இப்ப கண்ணாலே பார்க்கலாம். பைனாகுலர்லயும் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைட்லயும் பார்க்கலாம். ஏத்துக்கலாம். சரி. இதுக்கு மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? இதெல்லாம் இப்ப நான் சொல்றது இதே மாரி நம்ம படிச்சதால நம்ம சொல்றோம். இத வந்து நம்ம வந்து ஒரு வீம்புக்காக சொல்லல. அதாவது அவங்களுடைய அறிவ வந்து நம்ம குறைச்சும் மதிப்பிடல. நம்ம திங்கிங் இப்படி. ஆணைக்கும் அடிச்செருக்கும். இதான் நம்ம பாயிண்ட். ஆணைக்கும் அடிச்செருக்கும். திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணா ஒரு முடிவு வரும். சரி இப்படி இப்படி வச்சுங்க. டைம் வந்து அமெரிக்கா டைமும் இது சார் இப்ப சவுதி டைமும் நம்ம டைமும் 2 ஹவர் 1 ஹவர் வித்தியாசம். அப்ப நம்ம அந்த குறையெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம குறைய தான் பார்க்கணுங்க. மறுநாள் நம்ம குறைய பார்த்துட்டோம். அப்ப நாள் வித்தியாசம் ஆகுது. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வித்தியாசம் ஆகுது. ஒரு பகல், ஒரு இரவு. இப்படி. ஒரு பகல், ஒரு இரவு வித்தியாசமாகும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல நோன்பு வைக்கும்போது காலையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உண்ணுங்கள், பருகுங்கள், உணர்வுகள் கொள்ளாதீர்கள். 3 இன்கிரீடியன்ட் தான். 3 கன்டென்ட் தான். உண்ணுங்கள், பருகுங்கள், உணர்வுகள் உண்ணாதீர்கள், பருகாதீர்கள், உணர்வுகள் கொள்ளாதீர்கள். எதிலிருந்து டான்ல இருந்து மகரிப் ஈவினிங் வரைக்கும். சன்ரைஸ், சன்செட். உண்ணுங்கள், பருகுங்கள், உங்கள் மனைவியோட கூடுங்கள். அது எப்ப? ஆஃப்டர் சன்செட், பிஃபோர் சன்ரைஸ். இதுதான். அப்ப அல்லாஹ் வந்து கலையா சொல்லிட்டான், ஒரு பகல், ஒரு இரவு சேர்ந்தா ஒரு நாள். அப்ப இந்த இரவுல எந்தெந்த நாள் வரும், இந்த பகல்ல எந்தெந்த நாள் வருங்கிறத நம்ம பிரிக்கணும். அப்ப பகல்ல வர்றவங்கலாம் செய்யலாம். இவங்க தூங்குவாங்க. அப்ப இவங்க இரவுல செய்யலாம், இவங்க பகல்ல செய்ய மாட்டாங்க. அப்படிதானே? அப்ப அந்த பகல நோம்புல அழகா பிரிச்சு காட்டலாம். சரி. இப்ப நான் சொல்ல போறேன். இன்னும் ஒரே ஒரு இது என்னுடைய கருத்து. இது பல வருஷமா நான் சொல்லிட்டு வர்றேன். எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா. இன்னைக்கு ஜும்மா, வெள்ளிக்கிழமை ஜும்மா. இன்னைக்கு நம்ம பேசுற டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5:40 5:44 ஆகுது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டைம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். சவுதிக்கு இன்னைக்குதான் வெள்ளிக்கிழமை. நீங்க யாரு எடுத்தாலும் சரி, துபாய்க்கு அவங்க இவங்க எந்த நாடு எடுத்தாலும் இந்த ஒரு ஹாஃப் இருக்கு பாருங்க, சன்ரைஸ் சன்செட். அது எந்த கிழமையில விட அத்தனை பேருக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான். மாத்த முடியாது. ஏன் இந்த தத்துவத்துக்கு வர மாட்டேங்குது? இதான் அல்ல கொடுத்தா இந்த சூரியனின் சந்திரனை என் இஷ்டத்திற்கு, என் கணக்குப்படி, என் விதியாக்கியபடி, கட்டளைப்படி அதை இயக்குகிறேங்கிறான். அப்ப வெள்ளிக்கிழமை எப்படி வரணும்? சவுதிக்கும் வெள்ளிக்கிழமை தான், நமக்கும் வெள்ளிக்கிழமை தான். ஆனா என்ன ஜும்மா வந்து அவனுக்கு 11 மணிக்கு வரும், நமக்கு 1 மணிக்கு வரும், அவனுக்கு 12 மணிக்கு வரும், நம்ம 1 மணிக்கு வரும், அவனுக்கு 1:30 வரும், 2க்கு வரும், இப்படியே போயிட்டு இருக்கோம். அப்ப சன்ரைஸ் சன்செட் ஒரே வெள்ளிக்கிழமை தான். இதே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இதே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல வந்து டிஸ்டன்ஸ் தான் பெருசா தெரிஞ்சு. இப்ப டிஸ்டன்ஸ் இப்படி போயிடுச்சு, சுருங்கிடுச்சு. அந்த சுருக்கமா இருந்தா சத்தியம் சுருங்கலையே. டிஸ்டன்ஸ் தான் சுருங்கிடுச்சு. ஆனா சத்தியம் சுருங்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்? சன்ரைஸ் சன்செட், சன்செட் சன்ரைஸ். அப்போ ஒரு இரவு ஒரு பகல். இப்ப நம்ம அமெரிக்கா டைம் பார்க்க முடியாது. அப்ப நம்ம பகல்ல தான் அவன் இருட்டுல இருப்பான். அப்ப அவன் நோன்பு பிடிக்க மாட்டான். அவன் சாப்பிடுவான், பொண்டாட்டியோட ஹேப்பியா இருப்பான், நல்லா திம்பான், தண்ணிலாம் குடிப்பான். இப்ப நம்ம அவனுக்கு நேர் எகென்ஸ்ட். அவன் பொண்டாட்டியோட இருந்தா நம்ம பொண்டாட்டி நம்ம இருக்கக்கூடாது. அவன் சொத்தை உண்டா, நம்ம சொத்தை உண்ண முடியாது. அவன் தண்ணியை கொடுத்தா நம்ம தண்ணியை குடிக்க முடியாது. இங்க முடியாது, அங்க முடியும். அங்க முடியாது, இங்க முடியும். இது ஹாஃப் ஆஃப் 24 ஹவர்ஸ்ல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பெரிய தத்துவத்தை கொடுத்திருக்கான். அந்த நடைமுறை இதையெல்லாம் கண்டுபிடிக்காம உட்காந்துட்டு வேற வேற வியாக்கியானம் பண்ணா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால எது கண்ணியத்துக்குள்ள எல்லா நடிகார்களே, பிரச்சனைங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. பிரச்சனைங்கிறது நம்மள அறிவு சார்ந்து தான் இருக்கு. பிரச்சனைங்கிறது நம்ம அறியாமை தான் இருக்கு. அறியாமை என்ன? படிச்சது கம்மி, அவ்வளவுதான். ஆய்வு பண்றது கம்மி, அவ்வளவுதான். நீ ஆய்வு பண்ணு, அவ்வளவுதான். அதே மாதிரி உட்கார்றது கம்மி. நம்ம எல்லாம் ஒண்ணா உட்கார்ற பண்ணு, அதுதான் மைனஸ் பாயிண்ட். என்னது? அறிவு இருக்கு பாருங்க. இந்த அறிவு வந்து நாம ஒண்ணு சொல்லுவோம், அவர் ஒன்று சொல்லுவோம், அவர் சொல்லுவோம். உட்கார்ந்தோம் வைங்களேன், அது அழகா தெளிவாகிடும். அப்ப அந்த மசூரா, இந்த நோம்பு நாள்ல குரானை இழக்கப்பட்ட இறைவன் மசூரா உட்காரு. யாரு உட்காரு? கருத்து வேறுபாடு உள்ளவர் உட்காருங்களாம். அப்ப கருத்து வேறுபாடு யாரு? ஜமாத்துல் உலமா, அப்புறம் தௌஹீதுல் உலமா, ஜாக்கு உலமா,
இந்த உலமா, சியா உலமா, பெரிய உலமா, சின்ன உலமா, ஊர்ல உள்ள 10,000 உலமா வச்சுக்கிறீங்க. முடிஞ்சவரை உட்காருங்க. ஒரு சிஎம் கூப்பிடுறாருங்க. நோம்பு திறந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. அது கூடும் கூடாது, அது ஒரு சண்டை. அது எல்லாம் வரல. இப்போ ஒரு சிஎம் முதலமைச்சர் முதலமைச்சர் யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இன்னைக்கு கூப்பிடுறாரு. நோம்பு திறக்க வாங்கங்கிறாரு. அவர் ஏற்பாடு பண்ணல, நம்ம ஏற்பாடு. முதலமைச்சர் வந்து உட்கார்ந்தாரு சீட்ல. இங்க சியாவுடைய ஆட்சி உட்காந்துக்கிறாரு, இங்க சுண்ணத்து ஜமாத்துல ஆட்சி உட்காந்துருக்கு. இது என்ன இது? சொல்லுங்க, இது என்ன இது? 2 பேரும் வந்து உட்காந்துறாரு. சியா சுண்ணத் ஜமாத். இந்த ஜமாத்து வந்து உட்காந்துருக்கு யார் பக்கத்துல? ஸ்டாலின் பக்கத்துல, முதலமைச்சர் பக்கத்துல. அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு வர்றீங்க. அல்லாவுடைய வார்த்தை கட்டுப்பட்டு வரீங்களா? அதெல்லாம் முடியாது. சியா சியா தான் சுண்ணா சுண்ணா தான். போங்கப்பா வேலையை பார்த்துட்டு. எவ்வளவு இது பாருங்க. ஆணவத்தை உடைக்கிறான் இந்த ஆளு. அண்ணா உடைக்க சொல்ல, ஆணவத்தை உடைக்க மாட்டேங்கிறோம். செஞ்சீங்க. இதான் உங்களை பிரித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் பிரிந்தால் பலகீனம் ஆவிடுவீர்கள். நீங்கள் பிரிந்தால் பலகீனம் ஆவது மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட தெம்பு இருக்காது. நீங்கள் கோழையாகிறீர்கள். உங்களே அவர்கள் வென்று விடுவார். அதனால தான் இவர் என்ன சீட் தர, எந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கு அந்த பக்கம் சீட் தர்றாங்கிறது. அது ஒரு டெக்னிக்கல் தான். இதை நம்ம அவரை பொறுத்த நம்மளும் சொல்லக்கூடாது. நம்ம என்ன வேற மாதிரி ஃபைட் பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் அதை ஃபைட் பண்ணணும். இப்போ டாபிக் மாறக்கூடாது. இப்போ ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா 2 ஜமாத்தும் வரலாம். 2 ஜமாத் யாரு? 2 ஜமாத். நாங்கள் தான் ஷியா ஜமாத்தினுடைய தலைவர், நாங்கள் தான் சுன்னத்து ஜமாத்துடைய தலைவர். வரீங்களே, அல்லாஹ் தாலா எங்க போய் என்னத்தை முட்டிட்டு கொடுக்குன்னு தெரியல. இந்த நோம்புடையாவது நம்ம திருந்துவோம். இதுக்கு நீங்க எவ்வளவு என் மேல கோபப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதுதான் உண்மை. உண்மையை சொல்றதுதான் இந்த மாற்றம். ஏன்னா நீங்க தான் சொல்லி நோம்புல உண்மையை வச்சுக்கிறீங்க. நான் வந்து வக்கீல், போய் நிறைய பேசலாம். என் நோம்புல வந்து உண்மையை பேசுறேன். வலிச்சா நான் என்ன செய்ய முடியும்? அப்ப இந்த வலி, இந்த குரோதம், இந்த எண்ணத்துக்குள்ளதான் நோம்பு வந்து என்ன சொல்லுது, ட்ரைனிங் கொடுக்குது. கோபம் கொள்ளாத, அநியாயம் பண்ணாத, அக்குலம் பண்ணாத, சத்தியத்துக்கு சாட்சி சொல்லணும். நம்ம சொல்லுமா சத்தியத்துக்கு? முதலமைச்சர் கூட்டா சத்தியத்துக்கு வந்துட்டோம். ஆனா சாட்சியில பொய், இது சத்தியம் இல்ல, பொய். பார்க்கறதுக்கு இப்ப ஒண்ணாக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள இல்ல. அப்ப அல்ல என்ன சத்தியம் ஒரு லைன் நின்னுது, இந்த கோட் நின்னுது. 2 பேரும் எந்த ஜமாத்தும் இல்லை. முஸ்லீம் தான், குள்ளு முஸ்லீம். எல்லாம் சொல்றான் முஸ்லீம் தான். எல்லாரும் முஸ்லீம். யார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கொள்ள அவருக்கு நான் வைத்த பேர் முஸ்லீம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்து வ குத்துபிஹி. கித்தாப் இல்ல, ஒரு கித்தாப் இல்ல, குத்துபிஹி பல கித்தாபுகள், இறக்கி வைத்த அனைத்து கித்தாபுகளும், ருசூலுஹி ரசூல் இல்ல, ருசூலுஹி அனைத்து நபிமாரை நம்பணும். யௌமில் ஆகிரி, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்பணும். இவன் தான் ஈமான் கொண்டவங்க. இந்த ஈமான் கொண்டவங்க சொல்றாங்க, இவர்கள் தான் என்னுடைய அவுலியாக்கள், என்னுடைய பேர் கொண்ட முஸ்லீம்கள். நான் இவருக்கு பேர் வச்சு முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் நம்ம பட்ட பேர் வர வைக்கிறோம். எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். ஆகவே இதெல்லாம் நம்ம ஒரு டிஸ்கஷன் தான் பண்றத, யாருக்கு யாரு விரோதமோ போராமையோ நான் தெரியும் நீ இதெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், அவ்வளவுதான். இதுல சரியா இருந்தா எடுத்துங்க, சரியில்லைன்னு இருக்கேன். ஆனா சண்டையும் சச்சரவும் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதாபு மேல வந்து கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அது பாக்குறேன்னா 4வது அத்தியாயம், அன்னிசாவோட அத்தியாயத்துல 115வது வசனத்தை எடுங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டிய வழியில் மூமின்கள் செல்கிறார்கள். அந்த அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டிய வழியில் மூமின்கள் நம்பிக்கையால் செல்கிறார்கள். அது நேரான வழி. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மூமின்கள் சென்ற வழியை விட்டு யாரெல்லாம் பிரிகிறார்களோ அந்த வழி அவர்கள் சூப்பரா கொடுப்பார். சூப்பர் அழகா ஆக்குவார். அழகாக்கி அப்படியே மாப்பிள மாதிரி கூட நரத்தான் தருவாங்க. நான் 115 இந்த அத்தியாயத்தை மனசுல வச்சுங்க. நானும் வச்சுக்கிறேன். ஆகக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு, எல்லா நாளும் மன்னிக்கக்கூடியதான் ராமா. எஸ்பெஷலி இந்த மாதத்துல நம்ம பாவத்தை மன்னித்து கேட்டு எல்லாருக்காக துவா கேட்போம். எப்படின்னா, இறைவா எங்களுக்கு கொடுத்த அறிவை கொடு, ஒரு ஞானத்தை கொடுத்த அறிவை கொடுத்த, அதுல எதிர சிலாக்கள் முஸ்லீம்களும் தெளிவான அறிவு கொடுத்தோம். அந்த தெளிவான அறிவை காட்டிட்டேன். அதுல நாங்க ஆய்வு செய்யறது எங்களுக்கு பரக்கத்து கொடுது. அந்த ஆய்வுல உண்மையா பொய்யானு அது உட்கார்ந்து சிந்திக்கிற ஒரு பரக்கத்துகள் கொடு. அப்படி கொடுத்து நாங்க வெற்றியாளர் ஆகிடுவோம். இந்த வெற்றி வர்றதுக்கு நாம முயற்சி செய்வோம் கூறி நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.